ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய ஆண்டு ஒரு வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் வருஷங்களை ஆண்டவர் நன்மையினால் கிருபை சூட்டுகிறாருன்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமான ஆண்டாக எல்லாருக்குமே தேவன் வச்சுருக்கிறாரு. நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் சொல்கிறார் ஒரு வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அவர் என்ன சொல்கிறான்னா, சத்தியமாப்பா நிச்சயமாப்பா நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. நம்ம இந்த ஆண்டு நம்மளுக்கு தேவன் நம்ம அதாவது நம்ம நன்றி சொல்ல 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 என்ன ஆகும்னா, அந்த பரலோகம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் அவரை துதிக்கிறதுனா என்ன தெரியுங்களா? துதினா ஆண்டவர் உயர்த்தி புகழ்ந்து பாடி துதிக்கிறது. நீங்கள் நல்லவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் தேவாதி தேவன், நீங்கள் எகவா தேவன் சொல்லிட்டு. நன்றினா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச நன்றியை மனசார நினச்சி துதிக்கிறது, அது நன்றி. அதே போல் எந்த மனுஷனும் நம்மளுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருப்பாங்க, பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நம்மளுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. நம்மளை மனசார அவங்களுக்கு கூட நம்ம நன்றிகளை நம்ம செலுத்தணும். நம்ம இதுதான் இந்த நம்மளுடைய இந்த புதிய புத்தாண்டுடைய நல்ல செய்திகள். நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோன்னா அவருடைய பெரிய கிருபை தான். ஏன்னா எத்தனையோ பேர் 2025 புதிய ஆண்டை காணாமல் போய் மறிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோன்னா அவருடைய சுத்த கிருபை தான். நம்ம அதிசயமாக நம்மளை தெரிஞ்சு கொண்டார். எத்தனையோ உலகத்தில் எவ்வளோ கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் நம்மளை எத்தனை கோடி மக்கள் தெரியல, அத்தனை மக்கள் மத்தியில் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். அதுவே ஒரு பெரிய நம்மளுடைய அதிசயம். நான் உங்களுக்கு ஒரு 3 கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த கேள்விகளுக்கு எனக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும். முதல் கேள்வி ஜீசஸ் நம்மளுக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்கிறார், ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கிறார். அது என்ன கிஃப்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி ஜீசஸ் எதற்காக நம்மக்கிட்ட வந்தார், இந்த உலகத்தில் எதுக்காக நம்மக்கிட்ட வந்தார், எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் ஒரு கன்னிமரியாள் வயிற்றில் அவதரித்தார், எதற்காக இந்த பூமியில் மனித ரூபம் எடுத்தார் சொல்லிட்டு அது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், இந்த பூமியில் ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஏசப்பா பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த முழு ஆதியாகமம்லேருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் யார்கிட்ட ஃபஸ்ட்டு ஏசப்பா பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 கேள்வி இது நான் வைக்கிறவங்க முன்னிலையில் நீங்கள் தெரிஞ்சவங்க எனக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஏசப்பா நம்மளை இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசுட்டு இது ஆசீர்வாதமான ஆண்டாக நம்மளுக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.